தனி உலகத்தில் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த தனி உலகம் அப்படிங்கிற கேட்டகரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, அந்த ஒரு செகண்ட் மட்டும் அவங்க ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு வர்றாங்க. அது கொடுக்குற பாதிப்புலேயே அவங்க வந்து பல மணி நேரம் உழல்றாங்க. என் வீட்டிலேருந்து என் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என் வீடும் ஒன்று தான், இந்த இடமும் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தனி உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்க அப்வியஸாக நம்ம சொல்கிறது எதையும் கவனிக்க மாட்டாங்க. ஒன்று ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும் போது தான் நின்று நிதானமாக நம்ம பேசுகிறத கவனிக்க ஆரம்பிப்பாங்க. குடலுக்கும் இல்லை வயிறுக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்பு இருக்கா? நம்மளோட உணர்வுகள் வந்து பீக்குக்கு போகிறதுக்கும் குடலுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. பயம் ஜாஸ்தியாகும் போது வயிற்ற கலக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க. இது ஆட்டிசம் பசங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கக்கூடாது, மைதால செஞ்சது எதுவும் கொடுக்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கம்பல்சரியாக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலான பெற்றோர்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது குழந்தைகள் வந்து பேச மாட்றாங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்வமின்மையும் புரிதல் தன்மை குறைவாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம்னு. இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டா பேச்சு வந்துருமா? சரி, இதுவும் ஒரு காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பேசணும் அப்படின்னா இப்போது பெரும்பாலும் பேசிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிலாம் நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல பேசணும் அப்படின்னா சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன முதல் 2 மென்டாலிட்டியும் இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பேசணும்னு நினைக்கணும் இல்லையா? நான் கூட சொல்லியிருந்தேன், என் பையன் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் முடியாதுன்னு சொல்ல ஆரம்பித்தான் அப்படின்னு. அப்போ முடியாதுன்னு சொல்லணும். நம்மகிட்ட ஒரு பர்சன் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை உணர்வு அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர்றது ரொம்பவே முக்கியம். அது வந்துச்சுன்னா தான் ரிப்ளை அப்படிங்கிறது வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வார்த்தைகளோட அர்த்தம் கண்டிப்பாக ஆப்வியஸாக நம்ம வந்து அந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சதுனா தான் நீங்கள் பேசுகிறத நான் கிரகிச்சிக்க முடியும். 2வது நான் என்ன வார்த்தையை போட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியும். இது 2ம் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இன்னும் சில மனநிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஒன்று வந்து நிறையா குழந்தைங்க, ஒரு பாதிக்கு பாதி குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்ல்டுலேயே இருக்க மாட்டாங்க, தனி உலகத்தில் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த தனி உலகம் அப்படிங்கிற கேட்டகரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றாங்க. நம்ம இல்லை, நமக்கு அது ஒரு மனநிலை அவ்வளவுதான். அதாவது இப்போது இந்த தனி உலகத்தில் இருக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என் வீட்டிலேருந்து என் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என் வீடும் ஒன்று தான், இந்த இடமும் ஒன்று தான். நம்ம எங்கே இருக்கோம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் இருக்காது. அதாவது இப்போது இன்ட்ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னா அந்த குழந்தை அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தை கவனிக்கும். அதாவது பீப்புள் சீக்கிங்கே இருக்குது அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் வந்தால் மட்டும் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. அப்போ அந்த பாட்டு வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க, மற்றதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. இந்த தனி உலகத்தில் இருக்கிற குழந்தைங்க அப்படி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தனி உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ்னு ஒன்று கிடையாது. அவங்க தனியாக பேசுவாங்க, இல்லை அப்படின்னா தனியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா தனியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை அங்கே இருக்கிற ஜாமன்த்தியெல்லாம் தூக்கி தூக்கி அங்கே இங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு வரணும். ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இதை வந்து கொடுக்கணும். இப்போது அதுவுமே உணர்வுகள் அதிகமாகிறதுனால வரக்கூடியது தான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளும் தான் தனியாக பேசுவோம், தனியாக சிரிப்போம், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ அதை பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த உணர்வு ரொம்ப பாதிக்கும் போது, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா தான் தனியாக பேசுகிறதோ இல்லை தனியாக சிரிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். இப்போது உணர்வுகள் அதிகமாக ரொம்ப சென்சிட்டிவாக என்னாகும் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப பாதிக்குது. ஸோ அவங்களும் வந்து தனி உலகத்தில் போய்க்கிறது, தனியாக பேசிகிட்டே இருக்கிறது, தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நடந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து போகிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, அந்த ஒரு செகண்ட் மட்டும் அவங்க ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கு வர்றாங்க. அது கொடுக்குற பாதிப்புலேயே அவங்க வந்து பல மணி நேரம் உழல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தனி உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ இதை மீட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்ல்டுலேயே இருந்தாலும் நீங்களும் நானும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு வரணும். நீங்கள் உட்காந்துருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, என்ன நடந்தால் எனக்கு என்ன, அந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்தால் தான்
பேசலாம் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த மென்டாலிட்டியை வந்து பயங்கர மென்டாலிட்டி கொண்டு வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அதட்டி சொன்னால் கேட்குறாங்க, அழுத்தி சொன்னால் கேட்குறாங்க, குச்சி எடுத்தால் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓடி கிளாஸில் மட்டும் ஸ்பீச் தெரப்பியில் மட்டும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து பயங்கர மென்டாலிட்டி வரும்போது இந்த ஆர்வமின்மையை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்வமின்மை அப்படிங்கிறது பயத்தினால நம்ம ரொம்ப நாள் சப்ரஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. பயமே இல்லாத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த மனநிலையும் சரியாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் தன்மை வருது, வார்த்தைகளோட அர்த்தம் புரியணும். அதுக்கப்புறம் அவங்க நின்று கவனிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறதும் வரணும். ஞாபகம் இருக்கணும், இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் தான் போட்டு பேசணும் அப்படிங்கிற ஞாபக சக்தி வந்து இருக்கணும். ஸோ இந்த எல்லா மனநிலைகளுமே சேரும்போது தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து வரும். அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்க ஆப்வியஸாக நம்ம சொல்கிறது எதையும் கவனிக்க மாட்டாங்க. ஒன்று ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும் போது தான் நின்று நிதானமாக நம்ம பேசுகிறத கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பேச்சு. பேச்சு அப்படிங்கிறது இவ்வளோ மனநிலைகள் வந்து நார்மலாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட். இப்போ நம்மளே அப்செட்டாக இருக்கும், அப்போ பேச மாட்டோம். ரொம்ப அப்செட்டாக இருந்தால் பேச மாட்டோம். இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷத்தில் பேச்சு வரலைன்னு சொல்லுவோம். உங்க கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால பேச்சு வரலைன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சமப்படணும். இது எல்லாமே சமப்படும் போது ரிசல்ட்டாக பேச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புலையே முக்கியமான ஒரு பார்ட்டில் வந்து குடலும் அடிப்படையாக இருக்குது. குடலை வந்து இரண்டாவது மூளைன்னே சொல்கிறாங்க. இந்த உணர்வுகள் அடிப்படையிலையுமே பார்த்தா பசியில் கோபம் வரும், கவலை வரும், நல்லா சாப்பிட்ருந்தோன்னா ரொம்ப ஓய்வாக இருப்போம். இப்படி உணவுகள் அடிப்படையிலையும் நம்ம எமோஷன்ஸ் வந்து மாறத்தான் செய்யுது. குடலுக்கும் இல்லை வயிறுக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்பு இருக்கா? மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது சார். இப்போது ஜென்ரலாகவே வந்து ஆட்டிசம் பசங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கக்கூடாது, மைதாவில் செஞ்சது எதுவும் கொடுக்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கம்பல்சரியாக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிட்டா அவங்க அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். என்னடா இது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படி கிடையாது. பயம் ஜாஸ்தி ஆகும்போது வயிற்ற கலக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளோட உணர்வுகள் வந்து பீக்குக்கு போகிறதுக்கும் குடலுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபம் அதிகமாக இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஹாப்பியாக இருக்கிறதுனால பூரிப்பில் உடம்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து ரொம்ப 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 முதல்ல போய் எதை பாதிக்கும்? இப்போ உடம்புல வந்து எத்தனையோ பார்ட் இருக்குது, எல்லா பார்ட்டையும் பாதிச்சிருமா அப்படின்னா எடுத்ததையும் எல்லா பார்ட்டையும் பாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் போய் அட்டாக் பண்ணுற விஷயம் எது அப்படின்னு கேட்டால் குடல் தான். அப்போது இந்த குழந்தைங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சாப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. அதாவது காலையில் எழுந்ததுமே பசியோடு தான் வருவாங்க, சாப்பிடுவாங்க, அடுத்த 5வது நிமிஷம் திரும்ப ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. சாப்பிடவே மாட்டேங்கிற குழந்தைங்க இருக்காங்க. சுத்தமாகவே, அதாவது ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து நாங்கள் மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்குறோம், அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதும் மோஷன் போகிற குழந்தைங்க இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் தனி வீடியோஸே கொடுத்துருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், சாப்பிட்டதும் மோஷன் போகிற பிரச்சனை அப்படிங்கிறது பயம் அப்படிங்கிற உணர்வுனால வர்றது தான் அப்படின்ட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு எந்த பயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 5 வகையான பயம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. எந்த நேரமும் கேஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக லீக் ஆகிற மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆட்டிசம் அப்படின்னாலே கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது 10ல் 5 குழந்தைக்கு மேலே, 6, 7 அந்த அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. லீக்கி கட் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அப்பப்போ அவங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா லைட்டாக மோஷன் போயிடுறது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி குழந்தை இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையுமே, இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா ஒரு 3-4 உணர்வுகள் அதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அது
அந்த 4 உணர்வில் எது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு நான் கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறாங்களா. ஸோ இந்த உணர்வுனால தான் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குது அப்படின்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்கணும். பீப்புள்ஸுக்கா, சவுண்டுக்கா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருட்டுக்கா, இந்த மாதிரி கேட்டு க்ளோஸ்டு ரூம்னா சில குழந்தைங்க பயப்படுவாங்க. ஸோ இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குதா அப்படின்னா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. சரி, உங்கள் குழந்தை எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டால், பயமே இல்லை என் குழந்தைக்கு, ரோட்டில் வந்து என் கையை விட்டுட்டு அவங்களா ஓடிடுறாங்க, இல்லை மேலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து புரிதல் தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேட்டகரி கீழே வரும். அதாவது எத்தனை தடவை வந்து சுடுதண்ணியில் கை வச்சாலும் திரும்ப சுடும் அப்படிங்கிறது அந்த புரிதல் குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க போய் கை வைக்கிறாங்களோ தவிர பயம் இல்லை அப்படிங்கிறதுனால கை வைக்கல. அப்போது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு புரிதல் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கிற உணர்வு வெளிப்படாமையே இருக்கும். அப்போ அவங்களுக்கு புரிய தன்னை சுற்றிய வந்து சூழ்நிலைகள் புரிய நல்லது கெட்டது தெரிய தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் அப்படிங்கிறது வெளியே வரும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குதுனாலே கம்பல்சரியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான பயம் இருக்குது. நான் இன்னுமே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஸ்பிரிச்சுவலோட சம்மந்தப்பட்டது அப்படின்னும் நான் சொன்னேன். அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, சில குழந்தைங்க டிவோஷனல் சாங்ஸ் கேட்கும்போது மட்டும் அமைதியாவாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மற்ற சாங்ஸ் கேட்டாலோ இல்லை நான் ஸ்டாப்பாக ஹைப்பராக சுற்றிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை டிவோஷனல் சாங்ஸ் கேட்கும்போது, எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், உட்காந்து ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எழுந்து விளையாட போவாங்க. ஒரு சில குழந்தைங்க கோயில் கருவறைக்குள்ளே மட்டும் வரமாட்டாங்க. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்பேன். அதாவது சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்களா, மசூதிக்குள்ளே வரமாட்டாங்களா, கோயில் கருவறைக்குள்ளே வரமாட்டாங்களா, வரமாட்டேன்னு அழுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் அதிகமாக இந்த பயங்கிற எமோஷன் அதிகமாக தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிஸை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ பயமே தெரியாத குழந்தை கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் கூட அதுக்கு பயம் இருக்குது தான். அப்போது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்னு இருக்குதுன்னா அந்த குழந்தைக்குள்ளே பயம் இருக்குது. அதுக்கு என்னென்ன வழிகளில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ கன்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பயம்னு பார்த்து அதுக்கான மருந்து கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையாகவே சொல்லப்போனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகம்தான் ஆகும்.